தமிழகத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 2 நாட்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையான தொகை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இதில் சரியான முதலீடுகள் ஈட்டுவதற்கான வந்த நிறுவனங்கள் தற்பொழுது தமிழகத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாத காரணத்தினால் புறக்கணித்து அவர்களது சொந்த நாட்டிற்கு சென்றடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முதலீடு நடக்கும் இடத்தில் ஒய்ஃபை இல்லாத காரணத்தினால் பெரும் பதட்டம் நிலவியது. மேலும் அங்கு அவர்களுக்கு உணவும் சரியாக வழங்கப்படாதது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள மரியாதை தற்பொழுது இழந்துவிட்டதாகவும் ஜப்பானை சேர்ந்த நிறுவனங்கள் தற்பொழுது வெளிப்படையாகவே இணையதளங்களில் பதிவு ஒன்றை செய்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒய்ஃபை கூட வழங்க முடியாத திராணி இல்லாத அரசாக தான் இருக்கிறது என்றும் இணையதளத்தில் அண்ணாமலை அவர்களும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு ஒன்றை செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை காரி துப்பும் விதமாகத்தான் இந்த செயல் இருக்கிறது என்றும் அவரது கருப்பு பணங்கள் அனைத்தையுமே வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு பினாமிகள் சொந்தமான நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த முதலீடு மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்றும் இன்னும் 4 மாதங்கள் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக கருப்பு பணங்கள் அனைத்தும் வெள்ளை பணமாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக தேர்தலில் பணப்புழக்கம் செய்துவிடலாம் என்ற கருத்தில் கொண்டுதான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்றும் அவசரமாக நடைபெற்றதற்கு இதுதான் முக்கியமான காரணம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஆதாரத்துடன் பதிவு ஒன்றை செய்துள்ளார். கிட்டத்தட்ட 1,35,000 கோடி முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்ற தகவலை வெளியிட்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் மேலும் ஏற்கனவே ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு சென்று 6,000 கோடி முதலீடு ஈட்டப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் அனைத்தையுமே தற்பொழுது ஸ்டாலின் அவர்களின் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தற்பொழுது விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது.